ஹாய் ஆல். ஏலகிரி ட்ரிப்ல எங்களோட Thursday அண்ட் ஃப்ரைடே வந்து நாங்க ஜெனத் ரெஸ்டாரண்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு விண்டேஜ் லுக்ல இருந்துச்சு. ஒரு சில்னஸ ஃபீல் பண்ணி நீங்க ஏலகிரி போணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா போக வேண்டிய இடம் ஜெனத் ரெஸ்டாரண்ட் தான். ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு. நீங்க அந்த ந எதிர்பார்க்கிற அந்த பனி படர்ந்த இடம், ஒரு மாதிரி காட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஜெனத் தான் சூஸ் பண்ணணும். இதுல வந்துட்டு நாங்க இருந்த ரூம்ல ஒரு கிங் சைஸ் காட் குடுத்திருந்தாங்க. அத தவிர 2 பேர் உட்கார்ற மாரி ஒரு சோஃபா, டாய்லெட் ஃபெசிலிட்டீஸ் இருந்துச்சு. அட்டாச்ட் பாத்ரூமோட தான் இருந்துச்சு. நீட்டா தான் இருந்துச்சு. வெளியில அவ்ளோ ஸ்பேசியஸான ஏரியா. ஃபுல்லா கார்டன்லாம் நீட்டா வச்சிருந்தாங்க. ஆம், நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். முன்னாடி ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அதுல நம்ம உட்காந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் வந்து தனியா இருந்தது. அதுல வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம சாப்பிடுற மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல ரூம்க்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் குடுப்பாங்க. லஞ்ச் வேணும் அப்படின்னா, நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க செய்யறதுல நம்மளுக்கும் சேர்த்து பண்ணிருவாங்க. நாங்க போயிருந்தப்போ பிரியாணி, சில்லி சிக்கன், அப்புறமா ஐஸ்கிரீம், நானு, குலாப் ஜாமுன் இந்த மாதிரி குடுத்திருந்தாங்க. ஒரு பெர்சனுக்கு வந்து 700ன்னு நெனைக்கிறேன். நைட்டு வந்து நாங்க வந்து ஹோட்டல் நீக்ரீஸ்ல வந்து சாப்பிட்டோம். அதுலயும் ரொம்ப ரஷ்ஷா தான் இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் வைஸ் ஓகே. மார்னிங் வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்ல ரொம்ப நீட்டா குடுத்திருந்தாங்க. பொங்கல், பூரி, வடை அந்த மாதிரி ஆஸ் யூசுவலா தான் இருந்துச்சு. ந மத்தபடி அங்க குடுக்குற லஞ்ச்ல வந்துட்டு அங்கேயே பயிர்கள் விளைவிச்சுக்கிறாங்க. நான் நெறைய பார்த்தேன். வெண்டைக்காய், கொத்தவரங்கா, காலிஃப்ளவர் இது எல்லாமே அங்கேயே விளைவிச்சிருந்தாங்க. அதுவே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வந்து ஒரு பண்ணை இருக்கு. கொஞ்சம் தள்ளி ஒரு கோழி பண்ணை இருக்கு. பிரியாணிக்கெல்லாம் அங்கேயே சிக்கன் எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவ்ளோ பெரிய கோழி பண்ணை இருக்கிறப்போ வந்துட்டு அங்கேயே அவங்க சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு. ரொம்ப பெரிய பெரிய சர்க்கிள், அப்புறமா சீஸா அந்த மாதிரி கிட்ஸுக்கு தேவையான கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா மழை பெஞ்சு இருந்ததுனால மழை தண்ணிலாம் நிக்கிற மாதிரி ஒரு மாதிரி சத சதன்னு இருந்துச்சு. அங்க ஒரு குட்டி பூனை அழகா இருந்துச்சு. அதை வந்து அது கூட தான் ரொம்ப நேரம் நிறைய விளையாண்டுக்கிட்டே இருந்தான். இது வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கான பிளேஸ். நான் இதுதான் சொன்னேன். இந்த காய்கறி தோட்டம்லாம் இங்க போட்டிருந்தாங்க. கொத்தவரங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.